அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவிருக்கிறது. காளைகளுக்கான மருத்துவ பரிசோதனையும் தொடங்கியிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். ஹரிகிருஷ்ணன், அங்கு தற்போது ஏற்பாடுகள் எவ்வாறு நடைபெற்று வருகின்றன? உலக புகழ்பெற்ற அந்த ஜல்லிக்கட்டு போட்டி என்பது முதல் போட்டியாக அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கின்றது. இந்த போட்டி தொடங்க இருக்கக்கூடிய நிலையில தற்போது இந்த காளைகளுக்கான மருத்துவ பரிசோதனை அப்படிங்கிறது தொடங்கி நடைபெற்று வருது. இதுவரை 70 மாடுகள் என்பது பரிசோதனை நிறைவடைந்து அதில் 4 மாடுகளை மருத்துவர்கள் அதை தகுதி நீக்கம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் அந்த நடக்கக்கூடிய அந்த மருத்துவ பரிசோதனையில் கிட்டத்தட்ட 15 குழுக்களாக பிரிந்து 61 மருத்துவர்கள் வரக்கூடிய காளைகளுக்கு மருத்துவ பரிசோதனை செஞ்சுட்டு வராங்க. இந்த அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியை பொறுத்த மட்டும் 1000 காளைகள் அவிழ்க்க திட்டமிடப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு காளைகளுக்கும் அந்த காளைகளுக்கு தகுதி சான்றிதழ் என்பது சரிபார்க்கப்படுகின்றது. அதே போல மாட்டின் உயரம், அந்த கொம்பினுடைய நீளம் என்பது சரிபார்க்கப்பட்டு அதன் பிறகாகவே இந்த ஜல்லிக்கட்டு வாடிவாசலுக்கு இந்த மாடுகள் ஒவ்வொரு மாடுகளும் அனுப்பப்படுகின்றது. அதே போல இந்த மாடுகளுக்கு ஊக்க மருந்து ஏதேனும் அளிக்கப்பட்டிருக்கின்றதா, அந்த கயிறு என்பது கட்டப்பட்டிருக்கின்றதா உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை சரிபார்த்த பின்பதாக இந்த வாடிவாசலுக்கு காளைகள் என்பது அவிழ்த்து விடப்படுகிறது. தொடர்ந்து இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை பொறுத்தவரையில் 1000 மாடுகள் என்பது கட்டவிழ்க்க திட்டமிடப்பட்டிருக்கின்றது. மருத்துவர்கள் இங்கே இருக்கிறார்கள் கேட்கலாம். சார், இந்த ஜல்லிக்கட்டு காளைகள் அப்படிங்கிறது எதன் அடிப்படையில் நீங்க தகுதி நீக்கம் பண்றீங்க? செலக்ஷன் எதன் அடிப்படையில் வாடிவாசலுக்கு அனுப்புறீங்க சார்? ஏற்கனவே இவங்க வர்ற அனைத்து காளைகளும் எங்களுடைய கால்நடை மருத்துவ பிரிவு அவங்க ஒவ்வொரு மாடையும் செக் பண்றாங்க. அதுல அந்த வர்ற மாடு அவங்க கொண்டு வர்ற அந்த முதல்ல அந்த அனுமதி சீட்டு பெற்றிருப்பாங்க இல்லையா, அந்த ஆன்லைன் மூலமா அதுல உள்ள அந்த காளையும் இந்த கொண்டு வந்த அந்த இங்க அழைத்து வரப்பட்ட காளையும் மேட்ச் ஆகதானு பார்க்குறாங்க. அதில் ஏதாச்சும் மாற்றங்கள் இருந்தால் அந்த மாதிரி காளைகள்லாம் இங்கேருந்து முதல் கட்டத்தில் தகுதி நீக்கம் பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு அந்த வர்ற காளைகள் உடல் தகுதி இருக்கணும். அதாவது எந்த விதமான காயங்களோ மற்ற உடல் நலம் குன்றி இருந்தாலோ அந்த மாதிரி மாடுகளும் தகுதி நீக்கம் செய்யப்படும். மேலும் அதனுடைய உயரம் 120 சென்டிமீட்டர் குறையாமல் இருக்க வேண்டும். அது அந்த மாதிரி இல்லாத காளைகளும் தகுதி நீக்கம் பண்ணப்படும். இது முக்கியமான பிற ஊக்க மருந்து ஏதாவது அந்த காளைகளுக்கு வழங்கப்பட்டிருந்தால் அது இங்கிருந்து லெபார்டரி டெஸ்ட் மூலம் பார்க்கறது தெரிய வரும் பட்சத்தில் அதுவும் உடனடியாக தகுதி நீக்கம் செய்யப்படுகிறது. அதாவது தகுதி சான்றிதழ் வழங்கப்பட்ட அடிப்படையில் அந்த விவரத்தின் அடிப்படையில் இங்கு அந்த மருத்துவ பரிசோதனை என்பது காளைகளுக்கு மேற்கொள்ளப்படுகின்றது. இன்னும் அவனியாபுரத்தில் சற்று நேரத்தில் இந்த ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்குள்ள நிலையில் அந்த மருத்துவ பரிசோதனை என்பது தொடங்கி நடைபெற்று வருகிறது. அவனியா, விவரங்களுக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.